ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலப்பதிகாரம்னு நமக்கு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கண்ணகி தாங்க. அந்த கண்ணகியோட வாழ்க்கை வரலாறும், அவங்களுக்கு கோவில் இருக்கிறதையும், அந்த கோவிலில் எப்போ விசேஷம் நடக்குது, அதாவது திருவிழா நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நான் வீடியோவில் சொல்லுவேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணது நான் மொதல் நாளே கிளம்பிட்டேன். மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக கம்பத்துக்கு பஸ் இருந்துச்சு. கரெக்டாக 5:30 மணிக்கு ஈவினிங் போனாலே அந்த பஸ் இருக்குது. கம்பத்துக்கு போய் இறங்கி மொதல் நாள் அங்கே தங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே விசாரித்தப்போ மறுநாள் காலைல 4:30 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டு காலையில் 4 மணிக்கு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. அந்த கோவில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அந்த கோவில் போய் ரீச் ஆகிறப்போ கரெக்டாக ஒரு 5:20 இருக்கும். 5:20லேருந்து கொஞ்சம் தூரம் அடிவாரம் வரைக்கும் நடந்து போனோம். நடந்து போகிறப்பவே ஒரு 5:40 ஆகிட்டு. 5:40க்கு மேலே தான் மலை ஏற ஆரம்பித்தோம். மலை ஏறும்போது இருட்டாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். பேக்ரவுண்டில் தான் வாய்ஸே கொடுக்குறேன். ஏன்னா அங்கே ஒரே பூச்சி சத்தம். ஒரு சில இடத்துல ஒரிஜினல் மியூசிக்கும் வரும், அதாவது ஒரிஜினல் பேக்ரவுண்டும் வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கே தெரியும். அது இந்த கோவிலுக்கு சாதாரணமாக போக முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவிலுக்கு அனுமதி தர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் சிலப்பதிகாரத்தை நடந்த கதை என்ன அப்படின்னு தெரியும். உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். அதுக்கப்புறம் கண்ணகி மதுரையை தன்னோட சாபத்தால் எரிச்சிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. கண்ணகி மதுரைக்கு வரும்போது, அதாவது காவேரி பூம்பட்டினத்துலேருந்து வாணிகம் செய்கிறதுக்கு மதுரைக்கு கிழக்கு வாசல் வழியாக கோவலனோட சேர்ந்து வர்றாங்க. ஆனால் அவங்க போகும்போது கோவலனை இழந்துட்டு மேற்கு வாசல் வழியாக போகிறாங்க. அப்படி கண்ணகி போன பாதை என்ன அப்படின்னா, வைகை ஆறு உருவாகக்கூடிய சுருளிமலை தாழ்வாரத்து வழியாக நடந்து போய் 14 நாட்கள் நடந்து திருச்செங்குன்றம் மலையில் போய் கோவலனோட தெய்வமாக மாறிடுறாங்க. ஒரு மலையை கூட நான் கடந்திருக்க மாட்டேன், ஒரு மலையில் கால்வாசி கூட கடந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ளே பயங்கர டயர்டாகிட்டு, நீங்கள் ஏறுறப்ப சரி வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு ஏறாதீங்க. இங்கே ஒரு குரூப்பாக ஒரு 3 பேர் சேர்ந்து தண்ணி பாட்டில் தருவாங்க, 5 லிட்டரு கேன் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே வரப்போ நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது கேரி பேக் இருக்கா, பிளாஸ்டிக்ஸ் பாட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. அங்கே நம்ம உள்ளே வர்றப்பவே ஒரு போலீஸ் செக் பண்ணுவாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோம், எத்தனை பேர் வர்றோம் அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. காலைல எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்காக. இந்த இடம் காட்டு யானை நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நைட் நேரத்தில் போனால் காட்டு யானை, புலி, காட்டு எருமை இந்த 3 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போகிற இடத்துல கூட நிறைய இடத்துல பார்த்தேன். அதாவது புலியோட கால் தடமும் யானையோட சாணம் தான் நிறைய இருந்துச்சு. வீடியோவில் காட்டுவேன் உங்களுக்கு. இங்கே பாதை மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்டில் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழியாக போகணும், அந்த வழியாக போகணுன்னு பாறையில் அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளால் ஒரு தொடர்ச்சியாக நடக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு நடந்து, தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது, வெயிட் அதிகமாக தூக்கிட்டு போகக்கூடாது. இந்த 2 இருந்தால் நம்மளால் மேலே ஏற முடியாது. நம்மளுடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நான் சாப்பிட்டு வராததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. தனியாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரியே நிறையா வீடியோலாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற நேரத்தில் கேம்ப், அதாவது
கேம்பஸில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ இருட்டு. 6 மணிக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரவே ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி சவுண்டை கேளுங்கண்ணா, ஒரு மாதிரி கிர்ன்னு சவுண்டு கேட்கும். அந்த பூச்சி சத்தம் போடுறது ஒரு விதமான வாய்ஸ். அந்த பொம்மை படத்துலலாம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த தூக்கத்தில் வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பூச்சி இருக்குது போல். நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்ப வந்து ஜாலியாக இருக்குது. குரூப்பாக வந்தீங்கன்னா மலை ஏறுறதுன்னு தெரியாது, இறங்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே பின்னாடி தங்கிடுது. வாடா வாடா கொஞ்சம் முன்னாடி போ. ஓடி 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 உட்காந்து
சூரியன் வந்து வர ஆரம்பிச்சிட்டாப்புல, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக வருது. இந்த கோவிலுக்கு வந்து 10:30 மணிக்கு மேலே அலவுடு கிடையாதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். நான் வந்து 6 மணிக்கு கிளம்புறதா தான் இருந்தேன். பஸ்ஸில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இல்லை உங்களால் வெளிச்சம் வந்துச்சுன்னா நடந்து போக முடியாது, அதாவது சூரியன் வந்துச்சுன்னா நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும்னு சொன்னார். சரி ஓகே, இருட்டிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க நானும் ஆரம்பிச்சிட்டேன் 5:30 மணிக்கெல்லாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் எடுத்து வந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பசியே இதானுச்சு. ஏன்னா சாப்பிடாமலாம் ஏறினீங்கன்னா முடியவே முடியாது போல். சரி, அவர் சொன்னார் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டேன் அவசரப்பட்டுட்டு. ஆனால் வந்து சுத்தமாக முடியல சாப்பிடாம. ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தால் தான், ஏதாவது சாப்பிட்டு வரணும், சாப்பிட்டு வந்து ஏறினா தான் முடியும் போல். ஒரு மலை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சமதள பாதையாக போகுது. இப்போ தான் இந்த சமதள பாதைக்கிட்ட அங்கே காட்டிகிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து புலியோட கால் தடம் இருக்குது பாருங்கள் அப்படின்னா, அது பார்த்தா புலியோட கால் தடம் மாதிரி இல்லை, யானையோட கால் தடம் வந்து அச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே இருக்கிற பள்ளத்தில் வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி இப்படி தான் வரும் போல் இந்த பாதை வழியாக. திருச்செங்குன்றம் மலை மேலே வந்து தெய்வமாக முக்தி நிலையை அடையும் போது அங்கே இருக்கிற குன்றக்குறவர்களும் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரும் இதை பார்த்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வழியாக மலைவளம் பார்க்க வர்ற சேரன் செங்குட்டுவன் கிட்ட வந்து முறையிடுறாங்க. இது மாதிரி வந்து கண்ணகி வந்து தெய்வமாக மாறிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட சேரன் செங்குட்டுவனும் அவங்க மனைவியும் கண்ணகிக்கு கோவில் கட்டுறதுக்காக இமயமலைக்கு போகிறாங்க. அங்கேருந்து கற்களை கொண்டு வந்து சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட கோவில் தாங்க இது. போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல வந்து கொய்யாப்பழ மரம், பலா மரம்லாம் இருந்துச்சு. பலா மரம் கூட அவ்வளோ இல்லை, கொய்யாப்பழ மரம் தான் அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் கொய்யாக்காலம் எதுவுமே இல்லை. சமதள பாதை முடிஞ்சு இப்போ காடு, தைல மரக்காடு வருது போல், யூக்கலிப்டஸ். ஆமாம், அது தைல மரக்காடு தான். அந்த வழியாக அப்படியே போய் இப்படி சுற்றி வருது பாதை.
இந்த செக்கிங் பண்ணுற இடத்துல வந்து அங்கேயும் வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கீழே ஒரு இடத்துல செக் பண்ணாங்க, இருந்தாலும் மேலே ஒரு வாட்டி செக் பண்ணுறாங்க. அங்கேயும் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. இந்த இடத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மாதிரி, காலையில் நான் போனதுனால கொடைக்கானல் மாதிரி பனிமூட்டம்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் கிளம்பிட்டேன். நம்ம மறுபடியும் ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு 2 மலைன்னு சொன்னாங்க. மலை இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து இப்படி நேராக போய் மறுபடியும் ரைட் சைடு கட் ஆகி போகுது. ரைட் சைடு கட் ஆகி இன்னொரு மலை ஏறணும் போல். ஸோ மலை அங்கே ஏறாங்க பாருங்க. லென்ஸை தெரியுதான்னு தெரியல, குட்டி குட்டியாக தெரியும். அந்த தெரிகிற அந்த மலைக்கு மேலே ஏறி இறங்கி இன்னொரு மலை இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு மலை ஏறி இறங்கி இன்னொரு மலை போயிட்டால் கோவில் வந்துடணும். இங்கெல்லாம் தூங்கி விட்டுருந்தா இப்போ மழை காலத்தில் முளைச்சிடும் சார். ஏறி இருப்பாங்க, ஏதோ சித்தம் போன போகல சிவம் போன போகலன்ட்டு போயிருப்பாங்க. இன்னொன்று சார், நமக்கு அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் எந்த ஜீவராசி நம்மளை தட்டுமா. நமக்கு அந்த ஜீவராசி மேலே பயம் இல்லைன்னா எந்த ஜீவராசி வேணாலும் பசி இல்லாத பெரியவங்க கடமை கருப்பு சட்டை வச்சீங்க. நம்ம வந்த பாதையை பார்த்திங்க அப்படின்னா மலை மேலே ஏறி காட்டுறோம் பாருங்கள். சருகலாக இருக்குது. கொஞ்சம் ட்ரிப்பு இல்லைன்னா கூட சரசரான சறுக்கி விட்டுரும் போல. நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணப்போ சூரியன் லைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூரியன் கொஞ்சம் உச்சிக்கு வந்திருக்கு. இப்போவே வந்து தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அகத்தியார் மலை. ஆனால் நீங்கள் ஆஃப்லைன்னா நேரம் 5 பேர் இல்லைன்னா 10 பேர் இருக்கணும். அந்த மாதிரி சுற்றி போன 5 பேர் நைட்டுக்கு துணைக்கு யாரும் வர மாட்டாங்க. அதனால ஒண்டியால் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு இது பண்ணணும். மினிமம் 5. அதுக்கு தான் மினிமம் 5 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 5 பேர். இப்போ நாங்கள் அப்படி தான் புக் பண்ணி வரோம். தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் இது. அதான் குரூப்பாக வந்து தான் போக முடியும்னு சொன்னாங்க. இல்லை யாராவது டூரிஸ்ட் ஏஜென்ட் எடுக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து. இங்கே நாங்கள் ஒரு டூரில் தான் போனோம் ஏஜென்ட் ஐயா. ஏன்னா கூப்பிட்டா பயப்படுறாங்க. அது ஆமாம், சாதாரண இடம் கிடையாது. இங்கே வரதுக்கே பயப்படுறாங்க. இங்கே வரதுக்கே பயப்படுறாங்க. பாடி எல்லாம் வீக் பாடி. ரெண்டாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும். ஆனால் போய் முதல் நாள் தங்கிட்டு 2வது நாள் கயிறு பிடிச்சி ஏறணும். அது பார்த்துருக்கேன்.
ஆமாம் போட்டு நல்லா இருந்துச்சு. வந்திருக்காரு பார்த்தாங்க முன்னாடி பார்த்தேன். ஆமாம் என்ட்ரன்ஸில் பார்த்தேன். எப்பா செம செங்குத்து. என்ன 2 பள்ளியாக போகுது. இப்படி தான் போகுது. இது டூட்டால போட்டேன். நெட்டுக்கு ஒரே ஸ்டெப்பாக ஏறி இந்த இடத்துல பாருங்க பயங்கரமான வியூ. இங்கேருந்து அந்த மலை ஏறணும், செம்மையாக இருக்குது பாருங்க. நான் முக்கால்வாசி தூரம் வந்ததுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சோம், ஐயோ போயிடுவோமா அப்படின்னு, வந்த வழியே திரும்பி போயிடுவோமான்னு. இல்லை ஒரு வழியாக பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். இந்த மலை ஏறி இறங்கணும்னு பார்த்தா இதை விட டபுள் மடங்கு ஹைட்டான செங்குத்தான மலையாக தான் இருக்குது. நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்க. இந்த மலை ஏறி இறங்குனா கோயில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தது சொன்னது வேற, நடந்தது விதையாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் உண்மையான கதையாக இருக்குது பாருங்கள். தனியாக வந்தோமேன்னு ஃபீல் பண்ணால் இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு. ஒரு அண்ணன் பேசிக்கிட்டே வந்தார். இந்த இடத்துல உட்காந்துருக்கிறப்ப ஒரு அண்ணன் என்னப்பா பசிக்குதா அப்படின்னு கேட்டார். கூட வந்தவர் கொய்யாப்பழம் பிஸ்கெட்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா அதுக்கப்புறம் தான் ஏறினேன். அவர் கையில் வச்சுருந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு மேலே ஏறிட்டேன். அவரால் ஏற முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினார். செம செங்குத்து. அதில் நம்ம தனியாக வர்றது அது வேற பாதையா. வந்தாச்சு. அப்பா இதெல்லாம் வயசு. ஆமாம்மா ஷூ போட இறங்குது. சல்லுன்னு சறுக்கி விட்டு
இந்த கடைசி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. கடைசி இந்த இடத்துலேருந்து பார்த்தா கோயில் போகிற வழி தெரியுது பாருங்க. அந்த வழியாக தான் வந்து குமிழி வழியாக வந்து ஜீப்லாம் வருது. இந்த குமிழி வழியாக ஜீப்புக்கு நீங்கள் கூட வரலாம். போயும் அப்படி தான் போகிறோம். யார் மாட்டேங்கா ஏப்பா அதுக்கு அந்த படி திருவிழா நடக்கும் ஜனவரி 1 அன்னைக்கு. வண்டி வருது தினம் போகுது. வாடா மட்டுமே அந்த வழிக்கு போகுது வண்டி. அவங்க பார்த்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது ப்ரிசர்வ் ஃபுல்லாக அந்த காடு ஃபுல்லாகவே கருகி இருக்கு. எல்லாம் கருப்பு 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 கருப்பாக தெரியுது. இல்லைன்னா அது இங்கே வந்து அமலம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் பார்த்துட்டு யுரேஷியான்னு புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த செம்மையாக இருக்குது. வெயில் பயங்கர வெயில். இந்நேரம் நடக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்நேரம் நான் மலை ஏற ஆரம்பிச்சிருந்தேன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஏதோ 5 மணிக்கு ஏற ஆரம்பிச்சதுனால ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி இருக்குங்க. 8:30 மணி வந்தேன். 8:30 மணி வந்து சேர்ந்து சாமி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து மங்களதேவி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையிலேருந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுறாங்களாம். மேலே வந்து லெஃப்ட் சைடு வந்து கேரளா கவர்மெண்ட்டு, ரைட் சைடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். அவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்பு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஏதாவது டவுட்னா கூட அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொன்னால் கூட. அது மட்டும் இல்லாமல் இடுக்கி மாவட்டத்தோட கலெக்டரு, தேனி மாவட்டத்தோட கலெக்டர் வந்து இங்கே வந்துருக்காங்க. என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இது வந்து நிற்கிறதுக்கு கண்ணகியை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே தான் என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது. இங்கேருந்து அப்படியே வளைஞ்சி மேலே ஏறி வளைஞ்சி அப்புறம் தான் கோவிலுக்கு போகுது. என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இது வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணகியை பார்க்குறது வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன் பாருங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கும். சூரியன் இருந்து மாதிரி அப்படியே வளர்ப்பாகவே தெரியுது. மேலே ஏறி வளைஞ்சி அப்புறம் தான் கோவிலுக்கு போகுது. கோவிலோட செவரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சூரியன் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கருப்பாகவே தெரியுது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. கண்ணகி முக்தி நிலை அடைஞ்ச திருச்செங்குன்றம் மலையில் வந்து விண்ணுலகத்திலேருந்து பூப்பல்லாக்கில் தேவர்கள் வந்து கோவலனை அழைச்சிட்டு வர்றாங்க. கண்ணகியை வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக. இந்த இடத்துல தான் கண்ணகி வந்து கோவலனோட சேர்ந்து உயிர் பிரிஞ்ச கதையும் தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் கோவலன் கண்ணகியை அழைச்சிட்டு போக விண்ணுலகத்திலேருந்து வர்றாரு. மண்ணுலகத்திலேருந்து கண்ணகியை விண்ணுலகத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது சும்மா இல்லைங்க, மங்களனான் அப்படிங்கிற மறுபடியும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றா போகிறாங்க. அதனால தான் கண்ணகியை வந்து மக்கள் வந்து இன்றளவும் அங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து மங்களதேவி அப்படின்னு கூப்பிட்றாங்க கண்ணகியை. இந்த கோவிலுக்கு கேரளா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சண்டை போடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டோடது, இது வந்து கேரளாவோடது. ஆனால் அப்படி கிடையாது. இதை பார்க்க போனால் 1817 கிழக்கிந்திய கம்பெனி வந்து செஞ்ச சர்வேயில் வந்து இது வந்து தமிழ்நாட்டோடது தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கு.
அதுக்கப்புறமும் கேரளா கவர்மெண்ட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. இல்லை இது வந்து கேரளாவோட கோவில் தான் அப்படின்னு. மறுபடியும் 1893 1895 வரைக்கும் 4 முறை சர்வே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1976 தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேரளா கவர்மெண்ட்டும் சேர்த்து ஒரு கூட்டம் போகிறாங்க. அந்த கூட்டத்தில் இந்த கோவில் வந்து கேரளா வந்து 40 அடி தள்ளி இருக்குது, அதாவது தமிழ்நாட்டுக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கோவிலாக தான் இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. கரெக்டாக இப்போ ஒரு மணி வந்து 9:15 இருக்கும், 9:15 இருக்கும். கோவில் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோ தூரம் வரிசையிலன்னு 8:30 மணிக்கு நின்னோம். கரெக்டாக 9:20 9:30 இருக்கும் போல் வந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நிற்கணும். வெறும் விபூதி மட்டும் இலையில கொடுக்குறாங்க. இலையை கையில் கொடுக்க மாட்டாங்க கேரளாவில். விபூதி இலையில வச்சு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே வந்து கேரளாவோட கண்ணகி கோவில் பார்த்தோம். கேரளாவோட இது பார்த்திங்கன்னா மங்களதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு கோவிலை பார்த்திங்கன்னா கண்ணகி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேரளாவோடது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டோடதை பார்த்தோம். நவலியாகட்டையே ரைட் சைடு போகுது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர், ராஜ விநாயகர் இருக்காது. இந்த இடத்துல வந்து மை தர்றாங்க, கொஞ்சோண்டு அந்த பிரசாதம் மாதிரி மை தர்றாங்க. வருஷம் அப்படியே கட்டாயி மறுபடியும் ரைட் சைடில் போகுது. வந்து நம்ம வந்து கேரளாவோட கண்ணகி கோவில் தரிசிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டோட வீடியோவில் காட்டுறோம் பாருங்க. இது வந்து கேரளாவோட கண்ணகி, மங்களதேவின்னு சொல்கிற கண்ணகி. இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டோடது தான். இதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா இங்கே சிவனை பார்க்க முடியுது. சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா தமிழ்நாட்டோட கண்ணகி கோவிலுக்கு கீவரிசை நிற்கிது. அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே நிற்கிற போய் இங்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. கிட்ட வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 மணி நேரம் நின்றுருப்போம். அவ்வளோ கூட்டம். தமிழ்நாட்டு கண்ணகியை பார்த்து அவ்வளோ கூட்டம். இங்கே இருக்கிற கண்ணகி சிலைக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சிலை வந்து காணாமல் போயிட்டு இப்போ வச்சிருக்கிற சிலை வந்து கரெக்டாக இதுக்கு முதல் நாள் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. தேனி மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ் கருவில் இருக்கும். இது முதல் நாள் கொண்டு வந்து வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அதனால் நேற்று வந்து வச்சுருக்காங்க. அலங்காரத்தில் இருக்காங்க போல. ஃபைனலாக நம்ம தமிழ்நாட்டோட கண்ணகியை வந்து பார்க்குறோம் பாருங்கள். வீடியோ சரியாக காட்ட முடியல, ஏன்னா கொஞ்சம் தான் ஒரு 2-3 செகண்ட் தான் வந்து நின்று பார்க்கவே முடியும். துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் கேள்வி போங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது.
ஒரு வழியாக வந்து 2 கண்ணகி கோவிலையும் பார்த்தாச்சு. கேரளாவோடதும் பார்த்தாச்சு, தமிழ்நாட்டோடதும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம தக்காளி சோறை தரேன்னு சொன்னாங்க போல். அவங்க வெளில வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுந்திருக்காங்க சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி கோவிலோட இது போஸ்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைனலாக நம்ம வந்து வீடியோவை முடிக்க டைம் வந்துட்டு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் டைம் கிடச்சிச்சின்னா நீங்களும் போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ட்ரெக்கிங் பண்ண அனுபவமும் இருக்கும், கண்ணகியை பார்த்த அனுபவமும் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி நிறைய வீடியோவும் வரும். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.